சிம்பிளா, ஈஸியா 2 விதமான சங்கராந்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது பாசிப்பருப்புல முறுக்கு 2வது தட்டை. இதுல பொட்டுக்கடலை, உளுந்து, கடலை மாவு எதுவுமே இல்லாம பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுக்கலாம். டீ, காஃபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது 1 மந்த் வரைக்குமே வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இதுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துட்டு, நல்லா வந்து ஒரு 2, 3 தடவ வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வறுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிருங்க. இதுக்கப்புறம் 1/2 கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 கப் இல்லன்னா 1 1/4 கப் தண்ணி ஊத்திடுங்க. இது வந்து கரெக்ட்டா இருக்கும். இத மூடி ஒரு 3லிருந்து 4 விசில். நல்லா பஞ்சு மாதிரி வெந்துரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸில அரைச்சுக்கலாம். இது வந்து பொங்கல், சங்கராந்தி, உகாதி, தீபாவளி எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இத வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் டைரெக்டாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இது வந்து அரைக்கிறது நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். திப்பி அரைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்குன்னு. இதே மாதிரி தான் உளுந்தம் இருக்கும். 2 கப் அரிசி மாவு இல்லை 2 1/2 கப் அரிசி மாவு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா சலிச்சிடணும். இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான், பச்சரிசி மாவு தான். இந்த பச்சரிசி மாவுமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரோஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லம்ஸே இல்லாமல் நம்ம எடுக்கும்போது தான் அந்த முறுக்கு வெடிக்காமல் வரும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக நம்ம வந்து சலிச்சு எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா எள்ளு, ஓமம் இல்லை ஜீரகம், பெருங்காயம் இல்லை பெருங்காய தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாய்த்தூள் இல்லைன்னா பெப்பர் தூள், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், இதுக்கப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் பட்டர். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பட்டர் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். முதல்ல உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பை கரைச்சி, கல்லுப்பை கரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ அப்படியே கரைச்சி ஊற்றுறதுனால ஓகே, இல்லை தண்ணியில் போட்டு நீங்கள் ஊற்றினாலும் ஓகே. இப்போது ஒரு சின்ன பட்டர் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பாசிப்பருப்பு விழுது அதையும் போட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் தண்ணி ஊற்றிட வேணாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணிங்கிறது வந்து நார்மல் வாட்டர் தான், ரொம்ப சூடான தண்ணி தேவையில்லை. இந்த டோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேப் வந்து உடையும். ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஒரு நல்ல செமி சாஃப்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம தேன்குழல் முறுக்குக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தடில் தான் இதை வந்து நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி வரமாவெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் டோ பிசையும் போது. அதை வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாவு வந்து நம்ம ரவுண்டாக வந்து பண்ணும்போது, டோ மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன கட்டிகள்லாம் வரும். ஸோ அதை நல்லா உடச்சி விட்டுட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த டோ ரெடி பண்ண உடனே முறுக்கு புளிஞ்சிடுங்க. ரொம்ப நேரம் வச்சா என்ன ஆகும்னா அது மாவு வந்து புளிக்கும். அந்த டைமில் முறுக்கு வந்து கலர் மாறும், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம முறுக்கு பிடிச்சோன்னு இது மாதிரி சின்ன சின்ன உருளைகளாக பிடிச்சி வச்சிடறோம், இந்த முறுக்கு குழலுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ தான் ஈஸியாக வந்து இது மாதிரி முறுக்கு மோலில் போட்டுட்டு பிழிய முடியும். ஸோ இது நல்லா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு தடவி விட்டுக்கலாம். இப்படி வந்து போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன பிளேட் மேலேயோ இல்லை கரண்டி மேலேயோ ஷேப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா டைரெக்டாக ஆயிலையே பெரிய முறுக்காக புழிஞ்சு விட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். ஒரு 2 சுற்று விட்டால் போதும், 2லேருந்து 3 சுற்று பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப சுற்றினீங்கனாலும் முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகாது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இதே மரக்கட்டையாக இருந்தால் நீங்கள் ஆயில் வந்து தடவுறதுக்கு பதிலாக லைட்டாக தண்ணியை வந்து தொட்டு தடவிட்டிங்கன்னா அப்படியே இந்த முறுக்கோட ஷேப் வந்து வழுன்னு வந்துடும். நம்மகிட்ட இந்த கட்டை இல்லை, அப்படி இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி முதல்ல பிழிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நம்ம டைரெக்ட் எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா கூட ஒரு கட்டை மேலே புழிஞ்சு வச்சுட்டு ஒரு துண்டு மேலே
புழிஞ்சு வச்சுட்டு டைரெக்ட் எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான எண்ணெயாக இருக்கணும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீடியம் டு ஹையில் வச்சுட்டு தான். எந்த காரணத்தை கொண்டு லோவில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னா அந்த ஆயிலோட சத்து அடங்கணும். அதுதான் வந்து முறுக்கு எடுக்கிற பதம்னு சொல்லலாம். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், ரொம்ப நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் கடலை எண்ணெயில் பண்ணிங்கனாலும் சன்ஃப்ளவர் ஆயிலில் பண்ணாலும் ரொம்ப நாள் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ முதல்ல போட்டது வந்து டக்குன்னு வந்து வெந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் சத்தை இது மாதிரி எல்லா பபுள்ஸ் அடங்கி பர்ஃபெக்டாக இருக்கும், எடுத்துடலாம். இதில் முக்கியமான விஷயம் நம்ம ஆயில் அப்சர்வ் பண்ணாது. இதுக்கப்புறம் இதுலேயே நான் 2 ஷேப்பில் காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து முள்ளு முறுக்கும், அதுக்கப்புறம் தேன் குள்ளன் முறுக்கு ஷேப்லேயும். அது எடுத்ததுக்கப்புறம் நம்ம முள்ளு முறுக்கு வந்து பண்ணலாம் எப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஸ்டார் மோல்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் அதே மாதிரி மாவு போட்டுட்டு பிழிஞ்சு விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் கடலை மாவு பிடிக்காதவங்க, பொட்டுக்கடலை மாவு பிடிக்காதவங்க, உளுந்து பிடிக்காதவங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு முறுக்குன்னு சொல்லலாம். இது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. உளுந்து போட்டு பண்ணுவாங்க. அதாவது உளுந்தை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உளுந்து வேக வச்சு பண்ணுறது உளுந்து முறுக்குன்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாமே சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபீஸாக இருக்கும். அதே மாதிரி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு முறுக்கு வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு செட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது சொல்லப்போனால் மகிழம்பு முறுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இது கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் இப்படி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டிங்கன்னா அந்த இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. டீக்கு எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ஸோ இந்த பாசிப்பருப்பு முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சொதனை ஆகாது. இன்கேஸ் உங்கள்கிட்ட பாசிப்பருப்பு இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் வந்து உளுந்துலேயே போட்டிருக்கேன். நம்ம எப்போவுமே நம்மகிட்ட உளுந்து இருக்கும். ஸோ உளுந்தை ஊற வச்சு இதே அளவில் அரிசி மாவு போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயே பக்கோடா, முள்ளு முறுக்கு எல்லாமே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ஓமம் பிடிக்கலன்னா ஜீரகம், அதுக்கப்புறம் பெப்பர் கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2வது முறுமுறுன்னு தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து பொட்டுக்கடலையோ அதுக்கப்புறம் நிலக்கடலை பவுடரோ எதுவுமே தேவையில்லை. உளுந்து மாவு கூட தேவையில்லை. ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது வந்து 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்ன ஜவ்வரிசியாக இருக்கணும், ரொம்ப பெருசாக நீங்கள் எடுக்க வேணாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கடையில் கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பருப்பு இதுவுமே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும். அப்போ தட்டை செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நமக்கு ஊறிடுச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக. இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக நீங்கள் வடிச்சிடுங்க, அந்த தண்ணி தேவையில்லை. இப்போ பச்சை மிளகாய், பூண்டு வந்து நம்ம அரைச்சிக்கலாம். கரகரப்பாக அரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். ஸோ இப்படி தான் இருக்கணும். இப்போ 1.5 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச விழுது, ஜீரகம், கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் எள், அதுக்கப்புறம் நெய், நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு. எல்லாம் உங்களோட ஆப்ஷனல் தான், போட்டாலும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஹாட் வாட்டர் தான் ஊற்ற போகிறோம். ஸோ ஹாட் வாட்டர் ஊற்றும்போது நமக்கு அந்த தட்டை செய்யும்போது உதிர்ந்து போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றும்போது என்ன ஆகுனா அந்த ரவுண்ட் வந்து சரியாக வராத மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் நல்ல ஹாட் வாட்டரே ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல மாவு வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாத மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து என்ன அப்படின்னா
இதில் ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் வறுத்த நிலக்கடலையோட பொடியை போடலாம், கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடியை போடலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தை வந்து வறுத்து அரைச்சி கூட போடலாம். பட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது வெரைட்டிக்காக தான் நான் சொல்கிறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு வந்து பூண்டெல்லாம் பிடிக்கலனா நீங்கள் வந்து மிளகாத்தூளோ இல்லை வந்து மிளகுத்தூளோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த டோ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா நீங்கள் வச்சுருக்க வேண்டாம் ரொம்ப நேரம், இமீடியட்டாக நம்ம பண்ணி ஆகணும். ஸோ பாருங்கள், அந்த ஒரு நெல்லிக்காய் அளவு இருந்தால் போதும் நமக்கு, ரொம்ப பெருசாகவும் வேணாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓரளவுக்கு பெருசான தட்டியே வரும். இப்போ மூடி வச்சிடணும், ஏன்னா அந்த டோ வந்து மாவு வந்து ட்ரை ஆகிடக்கூடாது. இப்படி ஒரு நான்ஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி வச்சுட்டு இதை மூடி நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மகிட்ட ஒரு சின்ன குட்டி குட்டி ஒரு இது மாதிரி பவுல் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரெஷர் கொடுத்தோம்னாவே நல்லா ரவுண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் பாலை வந்து நம்ம தட்டி 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 பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 ப்ரெஷர் கொடுத்து நம்ம பண்ணோன்னாவே நல்லா அழகாக க்ராக்கே இல்லாமல் நமக்கு தட்டை ரெடி ஆகிடும். இப்படி பண்ணும்போது ஒரு இடத்துல அதிகமாகவோ இன்னொரு இடத்துல கம்மியாகவோ மாவு இருக்காது. ஸோ இதே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது எண்ணெயை தொட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிளாஸ்டிக் கவரில் சுற்றி நீங்கள் பண்ணுங்கள். எங்கிட்ட பிளாஸ்டிக் அந்த டைமில் இல்லைங்கிறதுனால இது மாதிரி இட்லி துணி எடுத்துட்டேன் நான். ஸோ அப்போவுமே ஒட்டுச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கோதுமை மாவு கவரோ இல்லைன்னா பால் கவரோ நல்லா கழுவிட்டு இதை சுற்றிட்டு இதே மாதிரி ஒரு ரப்பர் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ வந்து ஒட்டாமல் வரும். ஸோ பாருங்கள், நமக்கு ஒரே நிமிஷத்தில் தட்டை எவ்வளோ வேணாலும் ரெடி பண்ணலாம். இப்போ நமக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹை வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹைலேயும் வேணாம், அதே மாதிரி ரொம்ப லோலேயும் வேணாம். இந்த பேப்பர்லேருந்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி நிறையா குவான்டிட்டி பண்ணும்போதும் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். ஸோ பாருங்கள், நமக்கு நல்லா அது வந்து ஃப்ரை ஆகிட்ருக்கு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஆயிலோட சத்தம் அடங்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அப்போ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து சங்கராந்தி, பொங்கல், தீபாவளிக்கு மட்டுமே இல்லாமல் நீங்கள் ஸ்கூல்லேருந்து குழந்தை வந்தால் கொடுக்குறக்கு இப்படி கூட ஒரு 1.5 கப் மாவு இருந்தால் போதும். 1 கப் மாவில் கூட நீங்கள் பண்ணலாம், இப்படி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டீக்கு வேணும்னாலும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது மாதிரி ஆயில் சத்து அடங்கிடுச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலை வந்து அப்சர்வ் ஆகிக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆயிலெல்லாம் எதுவுமே குடிக்காது. கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நான் வந்து நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ மொத்தமாக நம்ம 1.5 கப் போட்டோம்னா ஒரு 35 தட்டை வரும், அதாவது 35 அந்த சின்ன தட்டைகள் வரும். இதில் வந்து இடையில ஹோல்ஸ் போகிறதுனால நீங்கள் போடலாம், இல்லைனாலும் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்பை வந்து மாறாமல் இருக்கும். அப்படியே கொண்டு போய் வச்சு எண்ணெயில் நம்ம எடுத்து போட்டுடலாம் ஒவ்வொன்றா. நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெயோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கும், கொலஸ்ட்ரால் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கையில் தட்டும்போது நமக்கு கையோட அச்சு தெரியும், ஆனால் இதில் பண்ணும்போது அந்த அச்சு எதுவுமே தெரியாது. ஒரே ஆள் பண்ணும்போது கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இது நமக்கு 2வது பேட்சும் போட்டு எடுத்துடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி மாவு பிசைகிறது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு மாவு பிசைஞ்சிருவோம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். அரிசி மாவுங்கிறது நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டில் ஊற வச்சு அதை கொஞ்சம் காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சும் பண்ணலாம். ரெடிமேட் மாவு கிடைக்கும், பச்சரிசி மாவு, அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். நார்மல் அரிசி மாவுலேயும் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இட்லி மாவில் நீங்கள் அரைச்சி ஊற வச்சு பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் தட்டை பண்ணலாம். ஸோ அது வந்து நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன், எப்படி வந்து இட்லி மாவுலேயும் புழுங்கல் அரிசியிலையும் இது மாதிரி ஈஸியாக தட்டை பண்ணலாம் நல்லா கிறிஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே நீங்கள் மூங் தால் பொதுவாக நீங்கள் வந்து கடலை பருப்பு கூட ஊற வச்சு போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா ப்ரௌனாக விட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ முன்னாடியே எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகாமல் எடுத்திங்கன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா வறுத்த நிலக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூனை மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சி இதில் போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஸ்டைலில் நம்ம சோம்பு கீரை இருக்கும், அதை வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். தட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து இன்னும் ஹெல்த்தியாக வேணால் ஓட்ஸ் ராகி வச்சு கூட நம்ம தட்டை பண்ணலாம். ஏற்கனவே நான் வீடியோ எடுத்திருக்கேன்னு கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன். ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஓடிஜி, அவன், ஏர் ஃப்ரையர் எதில் வேணாலும் ஸோ 180 டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ், அதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே வந்து 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டையுமே வந்து 15 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸாக. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.